பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலை வந்து சேஃபாக உங்கள் வீட்டில் நம்ம விட்டுட்டு வரணும். அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா செந்தில் வந்து எங்கூட பேசாமல் இந்த பிரச்சனை வச்சு நம்ம கூட சண்டை போடுவார். அதே மாதிரி மயிலை வந்து அவங்க அம்மா வீட்லேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து கூட்டிகிட்டு இங்கே மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து மயில் வீட்டிலேருந்து போன பின்னாடி தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் மயில்கிட்ட மயில் அக்கா நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாதுக்கா, நீங்கள் செத்துட்டா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருமா, அதே மாதிரி நீங்கள் செத்தனா எதுவுமே நடக்க போகிறதில்ல, நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறது விட்டுருங்க, நீங்கள் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், அது வரையும் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும், நீங்கள் உங்கள் அம்மா வீட்டை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வேற எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட இங்கே மீனாவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயிலுமே இதை கேட்டுட்டு மீனா நான் என்ன பண்ணுறது சொல்லு, எங்கள் அம்மாவுமே அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியலை, இங்கே மாமாவும் அத்தையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன அந்த வீட்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் மறைச்சி வச்ச எல்லா பொய்யுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டு விட்டு துரத்துட்டாங்க, நான் வேறு எங்கே போகிறது, மாமா கிட்ட போய் கெஞ்சினாலுமே மாமா என் மேலே பயங்கர கோபமாக இருக்காரு, அவரு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாரு, நான் என்ன முடிவெடுக்கிறது, இங்கே அத்தையை பற்றி எனக்கு தெரியும், அதே மாதிரி அத்தையிலேருந்து யோசிச்சா நான் கூட இது மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில் நானும் இது மாதிரி தான் பேசியிருப்பேன், அதே மாதிரி அவங்களுக்கும் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை அந்த வீட்டில் சேர்த்துக்கலாம்ல, நான் எல்லார் மேலேயும் வச்ச பாசம் உண்மைதான், ஆனால் அவங்க நான் வச்ச பாசத்தை ஒரு இதாக கூட மதிக்காமல் என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க, இதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மேலே இது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மீனாவும் அக்கா நீங்கள் எதுக்குமே வேலைப்படாதீங்க, உங்கள் அம்மா கிட்ட பேசி உங்களை அந்த வீட்டில் விட்டுட்டு வரேன், நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போதே இங்கே மீனாவும் மயில் கிட்ட சமாதானம் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் பயங்கர கோவமாக தான் இருக்காங்க மீனா மேலே, ஏன்னா மீனா அந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே செந்தில் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் இங்கே பாண்டியன் வந்து எங்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வந்து கோமதி இது மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது வரைக்குமே கோமதி கிட்ட பேசாமல் அங்கே சாப்பாடு போட்டாலுமே சாப்பாடு பறிவிடாமல் ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு கோமதி கிட்ட இங்கே பாண்டியனும். ஏன்னா பாண்டியன் வந்து கோமதி மேலே ரொம்பவே அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் அது மனசில் இப்போ வெளியில் வந்து காட்டிக்காமல் கோமதி பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வரையுமே இங்கே பாண்டியனும் கோமதி கிட்ட பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கதிரும் ராஜியை வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணி நீ நல்லபடியாக போலீஸ் ஆகணும், அதே மாதிரி உங்கள் அப்பா முன்னாடி நீ போய் நின்று உங்கள் அப்பாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும், நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நீ போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே கதிர் வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜியும் கதிர் நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் போலீஸ் ஆக வேண்டியது என்னோட கடமை, அதே மாதிரி இந்த ஒரு போலீஸ் வேலைன்றது என்னோட கனவு லட்சியம், அந்த ஒரு லட்சியத்தை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட ராஜையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டு கதிருமே ரொம்பவே சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ஒரு வழியாக அங்கே மயிலை வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்கள் பொண்ணு கஷ்டத்தில் இருக்கானா சமாதானம் சொல்லி நீங்கள் வீட்டில் உட்கார வைக்கணும், அதுவும் இல்லாமல் அவளை நீங்கள் அசிங்கமாக பேசி வீட்டை விட்டு துரத்துறீங்க, ஆனால் மயில் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் இல்லைனா மயிலக்காவோட உசுரை பார்த்துருக்கவே முடியாது, தற்கொலை வரைக்கும் அவங்க போயிட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொல்லி இங்கே மயிலக்காவை திட்டி நீங்கள் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க, என்ன இருந்தாலுமே அது உங்களோட பொண்ணு, அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த வீட்டில் உட்கார வைக்கணும், நீங்களே இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவங்களோட மனசு என்ன ஆகும், அவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் அப்படி என்ன தான் பேசுனீங்க, அவங்கள மறுபடியும் நீங்கள் இது மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க, நான் இருந்ததுனால அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் இல்லைனா அவங்களுக்கு என்ன நடந்திருக்குமே சொல்ல முடியாது, நீங்கள் மறுபடியும் இது மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன்னா இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரியாயிடும், அது வரையும் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துன்னு இருங்க, நீங்கள் அவங்க மேலே போய் கேஸ் கொடுக்குறது அது மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இது எதுவுமே கேட்காம இது மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ இது மாதிரிலாம் அங்கே மயிலக்காவை திட்டுறது ரொம்பவே தப்பு, ஏன்னா நீங்கள் முதல்ல பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான், அந்த தப்பை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயத்துக்காக நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டு உங்கள் பொண்ணை நல்லபடியாக அந்த வீட்டில் வாழ வைக்கணும், நீங்களே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மயிலக்காவோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது, மறுபடியும் நான் சொல்லிட்டு போகிற பாருங்க, நீங்கள் மறுபடியும் இங்கே மயிலக்காவை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பாக்கியமும் மீனா நான் என்ன பண்ணுறது, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதா இல்லை, நான் சொல்கிறத கேட்காமலே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நினச்சி இவன் மேலே கோவப்படுறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இவளை நான் திட்டி இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டேன், ஆனால் அவள் இப்படி ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
பாக்கியமும் மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா கேட்டதுமே ஏங்க நீங்கள் இதை பாருங்கள், மறுபடியும் இந்த வீட்டை விட்டு மயிலக்காவை நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. நான் இதை சொல்லி விட்டுட்டு போகலான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் மயிலக்கா ரொம்பவே மன ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள். அப்போ தான் கொஞ்சம் அவங்க இதெல்லாம் மறந்து கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாக்கியமும் அங்கே நின்றுக்கிட்டு மயில் இது மாதிரி ஒரு விஷயத்த எதுக்காக முடிவெடுத்த மயில், எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போகணும்னு நினச்சா, அவங்களே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நாம் எதுக்கு இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கணும், நீ எதுக்கு சாகணும், அவங்க தான் சாகணும். நீ அந்த வீட்டில் எல்லாருக்குமே ஆக்கி போட்டுட்டு இருந்த, அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மேலேயுமே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்த. ஆனால் அவங்களாம் அதெல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாங்களா, நீ செஞ்ச தப்பை நினச்சி அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. நீ எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே காலில் விழாத குறையாக கெஞ்சன. யாருன்னா மனசாட்சி வந்து உன்னை உன் சைடு யாருன்னா பேசுனாங்களா, நீ அதெல்லாம் நினச்சி பார்த்து கூட நீ இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மயிலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயிலுமே இதை கேட்டுட்டு, அம்மா நான் வேற என்னம்மா பண்ண சொல்கிறேன், நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நான் சொல்லி தான் இப்போ இவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையே பட்டிருக்க மாட்டேன். நீங்கள் உண்மையை சொல்லி அந்த வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நான் அங்கே சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன பொய்யை நான் அங்கே சொல்லி இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல வேணாம், மறைக்கணும், அந்த விஷயத்த யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ரொம்பவே பதட்டமாகவும் அந்த பயத்திலே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னோட வாழ்க்கை இப்போ நாசமாகவும் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் என்ன சேர்த்துக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய கூட தெரியலை. ஆனால் மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் தான் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்களும் நான் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்தாலுமே நீங்களும் இது மாதிரி பேசுகிற போது என்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால தான் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக துணிஞ்சேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மயிலுமே பாக்கியத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. பாக்கியமும் இங்கே மயிலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, மயில் நீ இது மாதிரிலாம் பண்ணாத மயில், என்னோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் உன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மற்றபடி உன்னை நான் மனசில் வச்சுக்கிட்டுலாம் எதுவுமே நான் பேசலை மயில். நான் சொல்கிறத நினச்சி நீ ரொம்பவே வருத்தப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். மீனா சொல்லிட்டு போயிருக்கால, எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி அந்த பாண்டியன் ஃபேமிலியை நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை படுத்தின அந்த ஒரு ஃபேமிலியை நானும் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமும் மறுபடியும் பாண்டியன் ஃபேமிலியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலுமே, அம்மா எதுக்குமா அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க, நீங்கள் சொன்னது மிகப்பெரிய தப்புமா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், என் படிப்பு விஷயம், வயசு விஷயம், எல்லா விஷயமும் தெரிய வந்து கடைசியில் நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்துமே அவங்க என்ன நம்பலை. அதே மாதிரி இந்த கிட்டுமே போய் சொல்லிட்டு அங்கே நான் மாட்டிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் புலம்பி போயிருக்கேம்மா. நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாத, என்னை தனியாக விடுங்கம்மா, எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால என்னோட வாழ்க்கை இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நினச்சி பார்க்கல. நான் பண்ண மிகப்பெரிய தப்பே நீங்கள் சொன்னதை கேட்டது மட்டும்தான், நீங்கள் சொன்னதை செஞ்சதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கிட்ட மயிலுமே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவுமே ஆஃபீஸுக்கு போய்ட்டுறாங்க. இங்கே செந்தில் வந்து மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா மறுபடியும் மயிலை வந்து அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, மயிலை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தனா நீயும் அவன் மயிலும் மட்டுமே 2 பேர் இருங்க, நான் மறுபடியும் அந்த கோட்டை செய்ய வரமாட்டேன், எங்கள் அம்மா வீட்டிலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.